இந்த குரு பெயர்ச்சியோடு சேர்த்து பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இப்போ அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அது அந்த குழந்தை பிறந்தது ஒரு ராசி அவருக்கு. அதுவுமே இந்த குரு பெயர்ச்சியோடு சேர்த்து இணைச்சி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அவருக்கு இந்த ஓராண்டு வரப்போகிற ஆண்டு ஓரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஆழமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளுக்கான திட்டங்களையும் தீட்டுவதற்கான ஆண்டாக இருக்கும். அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை. அதாவது புலி பாயிறதுக்கு முன்னாடி பதுங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பாய்ச்சல் ஒன்று பாய்ஞ்சிருச்சு புலி. அப்புறம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பாய்ச்சலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வு, அதுக்கப்புறம் அது பதுங்கணும். இப்போ எப்படின்னா ஒரு பாய்ச்சல் முடிஞ்சிருச்சு, அதில் கிடைச்சது என்ன கிடைச்சதோ அதை வச்சுட்டு அது கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். இப்போ அந்த மாதிரியான பீரியடு இப்போது இந்த ஓராண்டு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது. அதுக்கு அடுத்து தான் பாய்ச்சலுக்கு தயாராகிறது இருக்கும். இப்போ இந்த ஓராண்டு இந்த ஓய்வுன்றது வெறுமனை ஓய்வு இல்லை. இந்த ஓராண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். அது சீமானை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு நல்ல அமைதியான நல்ல ஆண்டு. இந்த இப்போ பெண் குழந்தை பிறந்ததுன்றது அவருக்கு ஒரு நல்ல ராசியை அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. அது பார்வை விசாலமாக தொடங்கி இருக்குது. இன்னொரு பார்வை, இது வரைக்கும் ஒரு பையன் மட்டும் இருந்தால் அந்த பார்வைன்றது வேற. வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய பார்வை மாறிடும். பார்த்தீங்களா? அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே நீங்கள் 2 பசங்கள் இருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கோங்க, 2 பொண்ணுங்க இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கோங்க. அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும். இந்த பெண் குழந்தையினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுன்றது அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் இப்போ சீமானுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்திருக்குது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது கண்டிப்பாக கட்சியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும், அவங்களுடைய கட்சியில். அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய அந்த மாற்றங்கள் இது தமிழக அரசியல் களத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விதத்தில் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படின்றது அவருக்கு ஒரு புது வரவை கொடுத்துருக்குது, புது பார்வையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது.